பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்தீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 35 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி ஏசாயா இங்கு சொல்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்களாம். எகிப்துக்கு யாக்கோப்பின் குமாரர்கள், யாக்கோப்போடு கூட எகிப்துக்கு அடிமையாக அவர்கள் போய்விட்டார்கள். அங்கேயே பல வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். அடிமைத்தனத்தில் கொடுமையாய் அவர்கள் ஒடுக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் மோசேயை அனுப்பி அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி திரும்ப கானானுக்குள் கொண்டு வந்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிறு
சிறையிருப்பில் அகப்பட்டவர்கள் எஸ்ரா நெகேமியா காலங்களில் அவர்கள் திரும்பவும் தங்கள் தேசத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எம்மாவுக்கு அவர்கள் கடந்து போன சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சந்தித்து பேசினது நிமித்தமாக அவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வந்தார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள், திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய தலையில் இருக்கிற அந்த சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் ஓடி போகும். அவர்கள் தலையில் நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்புவார்கள், சியோனுக்கு வந்து தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் என்பதாக ஏசாயா சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த சிறையிருப்புக்குள் இருந்தாலும், எந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும், எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டவர்களைப் போல நாம் கடந்து போயிருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு திரும்ப கொண்டு வருகிறார். அவருடைய சன்னிதானத்துக்கு, சியோனுக்கு, அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் ஆனந்த களிப்புடன் பாடி வரும்பதற்கு நம்மை திரும்பவும் களிப்புடன் அவர் கொண்டு வருகிறார். நித்திய மகிழ்ச்சி நம்மேல் உண்டாயிருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நாம் அடைவோம். சஞ்சலமும் இதுவரை சந்தித்த தவிப்புகளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், அடிமைத்தனத்தில் இருந்தாலும், சிறைப்பட்டு போயிருந்தாலும், அவரால் மீட்கப்பட்டு கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எவ்வளவு உபத்திரவத்தில் அகப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பற்றாக்குறையில், பண நெருக்கடியில் அகப்பட்டிருந்தாலும், எந்த சிறையிருப்பில், சமாதான குறைவில் தவித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தராகிய தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வருவீராக. அவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் தேவ சந்நிதியில் வந்து நிற்பார்களாக. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கட்டும். இதுவரை அனுபவித்த சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போகட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாக கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.